இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போது நரேன் சொன்னது வந்துட்டு காந்தி, அதாவது அரக்கோணத்தில் விஜய் ரசிகர்கள் அதிகமாகிட்டாங்க, ஓட்டு அவங்களுக்கு விட போகுது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு ஆதங்கத்தை சொன்னேன், நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் கூட இங்கே வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம். ஏன்னா விஜய் கட்சின்றது வந்துட்டு மாற்றத்தை உருவாக்குமே தவிர்த்து, அதாவது அரசியலில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும், ஆனால் நாட்டை திருத்துவாங்களான்னு கேட்டால் எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஆவடியில் இருந்தோம், ஆவடியில் நம்ம வளரும் போது, அதாவது வீட்டில் பாத்ரூமே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க மைதானத்துக்கு, அதாவது ஏரி, இன்றைக்கி ஆவடி பெரிய ஏரி அது, அந்த ஏரிக்கு போவோம், இல்லைன்னா சுடுகாடு இருக்குது, போயிட்டு வந்துடுவோம், சேஃபாக வருவோம். ஒரே ஒரு பயம் என்னன்னா, பாம்பு வந்துடுமா, இது இந்த மாதிரி தான் இயற்கை சூழலில் இருந்து தான் நம்ம பயந்தோம். ஆனால் அதே குழந்தையிலேருந்து ஒரு 10வது படிக்கும்போது அதே இடத்துல சுடுகாடு ஓரமாக சரக்கடிக்க உட்கார்ந்தாங்க ஆளுங்க, ஒரு கும்பல். அப்போது அந்த சரக்கு போதைன்ற ஒரு கலாச்சாரத்தில் ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க அந்த ஏரியாவில். இது நம்ம வீட்டில் தங்கச்சி இருக்கு, நீங்கள்லாம் யோசிச்சு சரி இந்த இடம் செட் ஆகாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அரக்கோணம் வந்து இந்த இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு சூழ்நிலையாக இருக்குது, இந்த இடத்துல வந்து உட்காந்தோம், இயற்கை காற்று இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது, வளரும்போது நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அப்படி இருந்தோம். ஆனால் போக போக என்ன ஆகுது, இதே திருத்தணியில் ஒரு ரீசெண்டாக ஒரு கொலை, அதாவது போதை கலாச்சாரத்தில் பின்னாடி தெருவில் ஃபுல்லாக கஞ்சா அடிக்கிறவங்க, அதாவது இருக்காங்க, கஞ்சா அடித்தாங்கன்னு ப்ரூஃப்லாம் காட்ட முடியாது, இருக்காங்க, அத்தனை பேர் போதையில் சுற்றுவாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சீமானனோட வீடியோஸை நான் பார்ப்பேன், அவர் பேசும்போது போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது, பொண்ணை தொட்டவனா மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது நல்லது தானே, இது அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அது எப்படி சாத்தியம், அது எப்படி எடுத்துகிட்டு வர முடியும். அரசை இயக்குறது ஒரு அரசாங்கம், ஓகேவா, ஆட்சியில் வந்துட்டு திருத்தங்கள் கொண்டு வரது ஒரு மனுஷன்தான். கடவுள் கொடுத்த புக்கு பைபிளை வச்சா நீ வந்துட்டு அரசாங்கத்தை நடத்துற இல்லையே. ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆட்சியாளர் அவங்க இயக்கிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரைமுறையை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த வரைமுறையை, அதாவது சீமான் அவர் மொத்தமாக ஜெயிச்சு மேலே ஒரு டோட்டல் கெப்பாசிட்டியோட உள்ள வரப்ப அவர் மரண தண்டனைன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நாட்டில் எப்படி இருக்கும். சவுதி அரேபியாவில் நான் இருக்கேன், ஒரு மரண தண்டனை இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பொண்ணுங்க பாதுகாப்பாக இருக்குது, இது எந்த ஒரு சந்தேகமே இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே 2 வயசு குழந்தைய வந்துட்டு கற்பழிக்கிறாங்கன்னா, 60 வயசு ஆயாவை கற்பழிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெயிலில் வெளில வந்துடலாம். கொலை பண்றவனும் பெயில்ல வெளில வரான், கஞ்சா அடிக்கிறவனும் பெயில்ல வெளில வரான், எந்த தப்பு பண்ணாலும் பெயில்ல வெளில வரான். அப்ப நாடு எங்கேருந்து முன்னேறும். நான் பிறந்து வளர்ந்த நாடு, இயற்கை அவ்வளோ அருமையா இருக்கும். எனக்கு டூர் போனோன்னா ஆசை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை, வெளியில் எங்கேயாவது போனால் சுற்றிட்டு வரணும். இங்கே வந்தால் நான் திருப்பதிக்கு போவேன், கோயிலுக்கு போய்ட்டு வரேன் சொல்லிட்டு போவேன் வருஷம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மலையை ரசிச்சுட்டு வரணும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த அருவி அங்கே பக்கத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். இந்த கோனே ஃபால்ஸ்னு இருக்கும், தடா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும், இது பின்னாடி தான் நான் சுற்றுவேன். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் வீட்டில். இன்னைக்கு உங்கள் கூட நான் நாளைக்கு சண்டை போட்டாலும், எனக்கு என் வீட்டில் சண்டை போட்டாலும் எனக்கு அடுத்து ஒரே ஒரு மருந்து இயற்கை தான். சண்டை போட்டு இங்கே எப்போ பார்த்தா வீட்டில் சண்டை உடனே போயிட்டு ஒரு ஏரி ஓரமாக உட்காந்துக்கலாம் தோணும். அதை பார்த்தா அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்படி வாழ்கிற நம்ம இன்னைக்கு, எனக்கு 2 குழந்தை இருக்குது. இப்போ அந்த குழந்தை இந்த சமூகத்தில் வரப்ப அதுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் நாளைக்கு. சரி, வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, இயற்கையை போய் ரசிக்கலான்னு போனால் இயற்கை இல்லைன்னா மலையில் குடைஞ்சிட்டாங்க கிரானைட்டுன்ற பேரில். சரி, அப்படி மீறி குடும்பத்தோடு வெளியில் சுற்றணுன்னாக்கா இந்த கஞ்சா போதை இதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் பாதுகாப்பே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நாட்டை மொத்தமாக தாரம் கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிற சூழ்நிலை வரும். அதாவது போர் வந்து நாட்டை விட்டு போகிறவனும் இருக்கான், இந்த மாதிரி சமூகம் சீர்கேடாக போய் நாட்டை விட்டு போகிறவனும் இருக்கான். அப்போ நம்ம நாடு எந்த இடத்துக்கு போகுது. இப்போ அரசியல் மாற்றம் வேணும்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அதாவது கூட பிறந்த என் தம்பி என்ன சொல்கிறான், நாடு முன்னேறணும், டிவிக்கே வந்து வேற என்டிகே சும்மா கத்துறீங்க உங்களுக்கு நாங்கள் கத்துறோம்ல, உள்ள இருக்க அனுபவம் கோவத்தை கொடுக்குது எங்களுக்கு. எனக்கு இவ்வளோ பொறுமையாக அவனை மாதிரி இருக்கணும்னாக்கா 26 வயசுல நான் பொறுமையாக தான் இருந்தேன். 26 வயசுல எனக்கு அரசியலே தெரியாது. 26 வயசுல 23 வயசுல காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைமில் காலேஜ் போக சொல்ல நான் போன சுற்றினேன். அதில் ஒரு பதவி கிடைக்கும், சரி அந்த பதவி கிடைச்சேன்னா அதாவது சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் போனேன். ஆனால் அங்கே போனால் மண்டபத்துக்குள்ளே சரக்காக கொடுப்பானுங்க.
ஒரு பதவி ஓட்டு போறதுக்காக சரக்கு பாட்டலா. இதே விக்டரி மோகன் காங்கிரஸ் ஆவடி காங்கிரஸ்ல திருவள்ளூர்ல திருமலவாயில தான் இருக்காரு. விக்டரி மோகன் அவங்க பையன் பேர் பார்த்துட்டேன். அவங்க வந்துட்டு 2010 2011 2012 அந்த 11லயே அந்த டைம் அந்த பீரியட்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ்ல மாணவர் அணின்னு சொல்லிட்டு உள்ள லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. இது எல்லா எலெக்ஷன் பொதுமக்களுக்காக இல்லை, வெறும் காங்கிரஸ்க்குள்ள பதவிக்காக. அதுக்கே லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு சரக்கு பாட்டிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டை திருத்துவானுங்களா? எனக்கு அந்த மாதிரி காங்கிரஸுக்கு டிவிக்கே பேசுறான் விஜய். என்ன பேசுறான்? அதாவது காங்கிரஸ் நமக்கு சப்போர்ட். காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் பண்ணல. 2009 ஈழத்துல அவ்வளோ பேர் கொலை, அவ்வளோ பேர் கண்ணு முன்னாடி அழவரமா. எனக்கு ஒரு வண்டி ஏறுது, படுக்க வச்சு உயிரோட கட்டி போட்டு பொம்பளைங்க குழந்தைங்க அப்படி வண்டி ஏறும். அதெல்லாம் வீடியோல வந்தது, ஆவணப்படத்துல இருக்கு. ஸ்ரீலங்கால இலங்கை தமிழர் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஆவணப்படத்துல இருக்கு. இதுக்கு எல்லாம் உதவி செஞ்சதே இந்திய அரசாங்கம். அதாவது காங்கிரஸ்ன்ற அந்த டைம்ல அவங்க உதவி செஞ்சாங்க. அந்த பிரபாகரன்ன்ற ஒருத்தரை அழிக்கிறதுக்காக எவ்வளோ பொதுமக்கள் அழிச்சாங்க. அவ்வளோ பொதுமக்களை ஒரு டிவியில நியூஸ் வாசிக்கிற ஒரு பொண்ணை அம்மனமா ஓட விட்டு அழிச்சாங்க. அது அந்த இடத்துல இருக்க அரசியல்வாதிங்க இல்ல, மிலிட்ரிஸ், இலங்கையில இருக்க மிலிட்ரிஸ், அவங்க வந்து அந்த பொண்ணை நாஸ்தி பண்ணாங்க. இதுக்கு வீடியோலாம் ப்ரூஃபோட வெளியில வருது. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கொடூரமானவங்க அதுக்கு மத்தியில் எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அப்போ அரசியல் பண்ணிட்டு இருந்த கலைஞர் அவர் உண்ணாவிரதம்ன்ற பேர்ல அமைதி, இவன் சொன்னானே அமைதியா இருந்தாதான் நாடு முன்னேறும், அமைதியா இருந்தாதான் உங்க வார்த்தையை கேட்பாங்க. அமைதியா தான் இருந்தார் கலைஞர். கலைஞரை விட யார் அமைதியா பேசுவார்? கலைஞரை விட யார் அமைதியா? ஆனா என்ன பண்ணாங்க? அமைதியா இருந்து பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட்டாவே இருந்துட்டாங்க. ஆனா ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசதான் செய்வான். அதுக்கு கோபம் உள்ளுக்குள்ள ஆதங்கம். என் குடும்பம், என் தங்கச்சி, என் அக்கா அழியுது, அவங்களெல்லாம் அழிச்சவங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படி கேட்பான். கோபம் வரும். என் வீட்டில் ஒரு கொலை நடந்துச்சுப்பா, யாரோ ஒருத்தன் வெட்டிட்டு போயிட்டான், பொறுமையா பேச சொல்லுவீங்களா? இவன் சொல்ற மாதிரி நான் பொறுமையா பேசணுமா? எங்க வீட்டில் கொலை நடந்துச்சு, அவன் சாவடிச்சிட்டான், அவனை ஏதாவது நீங்க தண்டனை கொடுத்துருங்க இப்படி பேசுவேன்னா என் வீட்டில் இன்னைக்கு பண்ண மாதிரி உன்னை நான் அழிக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு உண்மையான நார்மலான உணர்ச்சி எப்படி இருக்கும்? அமைதியா இப்படி பேசுவாங்களா? நான் சொல்றான், டிவி கேல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ், அவங்கள்ட்ட நீ இப்படிதான் பேசினாக்கா அடிச்சிருவாங்க. அதே விஜய் ஃபேன்ஸ் நான் கேட்கறேன், டிவி கேல விஜய் ஃபேன்ஸ் ஓகே, உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளவே சரியில்லைன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அவங்க வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அது தப்புன்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு கேஸ் கொடுத்துருக்க வேண்டியதானே? என்னோட பேரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்ட்டு ஏன் கொடுக்கல? அப்போ நீ வந்து கரெக்டாக அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, அதனால அந்த குடும்பம் ஒதுங்கி போச்சு. சரி, அப்படி இருக்கிறவன் நாட்டை எப்படி திருத்துவான்? சரி, நாட்டை திருத்துற வந்துட்ட ஓகேப்பா, நீ வீட்டு திருத்தல, நாட்டை திருத்துற வந்துட்ட. உன் கூட இருக்காங்களே ஆதவர்ஜுனா லாட்ரி பிஸ்னஸ், எந்த குரான்ல, எந்த பைபிள்ல, எந்த பகவத்கீதையில கொடுத்துருக்கு? அதாவது லாட்ரி, அதாவது சூது நல்லதுன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கு? சூது, அந்த சூதுக்கு சப்போர்ட்டா எத்தனை குடும்பம் தெரியுமா இப்ப இருக்கு? இல்ல, அந்த சூதுக்கு சப்போர்ட்டா எத்தனை கும்பல் தெரியுமா போகுது இன்னைக்கு? நீ கத்தி பேசுற, நீ மாத்தி பேசுற. எனக்கு உள்ள ஒரு பயம் இருக்குமா? என்ன பயம் தெரியுமா? இன்னைக்கு சூது உள்ள வந்துருச்சு, அவன் வந்து கேம்பிளிங், அவனை நீ விஜய் கூட வச்சிருக்கான். நாடு ஒரு வேலை விஜய் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் கொடுத்த லிஸ்ட் அவுட் இருக்கு தெரியுமா? போன் எடுங்க.